ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 10th அண்ட் 12க்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்போ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும், அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்ஸ்க்கு நாளைக்கா அப்படிங்கிறது நிறைய அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்ஸ் எழுதின மாணவர்களுக்கு 10th அண்ட் 12க்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நாமளுமே நம்மளோட சேனல்ல கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மே 9th வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வெளியாகும் 12க்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மே 7th வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட 12th ரிசல்ட்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்னா, tnresults.nic.in அந்த வெப்சைட்டில், இல்லைனா digi.tn.gov.in அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து முடிவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திருத்தும் பணிகள் நேற்றோடு நிறைவடைந்தது. அப்படி இருக்கையில் மாணவர்களும் பெற்றோர்களுக்கும் இடையே தேர்வு முடிவுகள் எப்போ வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 10th எக்ஸாம் வந்து மார்ச் 28லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும், அதே போல் 11th எக்ஸாம் வந்து உங்களுக்கு மார்ச் 5லேருந்து உங்களுக்கு மார்ச் 27th வரைக்கும், அதுக்கடுத்து வந்து 12th எக்ஸாம் வந்து மார்ச் 3லேருந்து மார்ச் 25th வரைக்கும் நடந்தது. அதனால் பெற்றோர்கள் வந்து தேர்வு முடிவுகளுக்காக அவளோட காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு 2024 மே 6ஆம் தேதியும், அதே மாதிரி 10வதுக்கு வந்து மே 10ஆம் தேதியும் வெளியானது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்புக்கு மே 9ஆம் தேதியும், 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 19ஆம் தேதியும் வெளியிடும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கிடையே தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாக வாய்ப்புள்ளதாக பரவிய தகவலுக்கு பள்ளி கல்வித்துறை அண்மையில் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதாவது மே 7ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் முன்னாடியே வந்துரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல கூட கொடுத்துருந்தோம். பட் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இல்ல, மே 9ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு உண்டான ஆன்சர் கீலாம் திருத்திட்டாங்க. பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 9 தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து சிபிஎஸ்இ போர்டுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நாமளுமே நேற்று ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு மே 7th வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு உங்களுக்கு 12க்கு உண்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எந்த நியூஸ் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் டுடேலேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ சிபிஎஸ்இ கிளாஸஸ் 10th அண்ட் 12th ரிசல்ட்ஸ் டுமாரோ. அதாவது நாளைக்கு உங்களுக்கு 10த்துக்கோ 12த்துக்கோ உங்களுக்கு சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வராது. இது வந்து ஃபேக்கான நியூஸு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, 2024ல உங்களுக்கு மே 13 வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வெளியானது. இப்போ வந்து உங்களுக்கு மே 2 வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தது. நிறையா சோஷியல் மீடியாலேயும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தது. பட் வந்து அந்த மாதிரி நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர் இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து 24 லட்சம் பேர் 10th எக்ஸாமையும், 17 லட்சம் பேர் 12th எக்ஸாமையும் எழுதியிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாம், அதாவது 12th எக்ஸாம் அதே மாதிரி 10th எக்ஸாம் 2 கிளாஸுக்குமே உங்களுக்கு சைமல்டேனியஸா ஒரே டேட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு உண்டான வெப்சைட்ஸ் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும், சரி மே 2 வந்து ரிலீஸ் ஆகலை, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் டு டிக்ளேர் த கிளாஸ் 10th அண்ட் கிளாஸ் 12th ரிசல்ட்ஸ் அரவுண்ட் செகண்ட் வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து மே 2nd வீக் தான் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு பாஸ்ட் இயர்ஸை ட்ரெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து மேலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு
நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இங்க பாருங்க மே 1ஆம் தேதி 5 மணிக்கு உங்களுக்கு அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் அண்ட் 12த்துக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. இது வந்து சீனியர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நாளைக்கு 10த்துக்கோ 12த்துக்கோ ரிலீஸ் ஆகாது ரிசல்ட்ஸு. ஸோ வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு மே 2ண்ட் வீக் அதாவது மேபி வந்து மே 12 இல்லன்னா மே 13 இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாலயும் இருக்கிறத நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு மே 2ண்ட் வீக்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, cbse.gov.in இல்லன்னா cbseresults.nic.in இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க போய் பார்க்கலாம். இதையும் தாண்டி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.